அனைவருக்கும் வணக்கம். எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அட்சலக்கண பദ്ധதியோட ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து. அட்சலக்கண பദ്ധதி அப்படிங்கிற ஜோட முறையில நாம் பிறந்த கால லக்னத்திலிருந்து இன்றைய வயதின் லக்னம் அப்படிங்கிற வளரும் லக்னத்திலிருந்து பலன் பார்க்கும் பொழுது நம்மளுக்கு மிக துல்லியமாக பலன் கிடைக்கும். ஜாதகர் எதை தற்சமயம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார் அப்படிங்கிறத நம்ம இலகுவாக கண்டுபிடிக்க முடியும். இந்த ஜோட முறையை உருவாக்கியவர் யார் அப்படின்னா நம்மளுடைய ஆசிரியர் உயர்ந்திரு பலரமுத்து ஐயா. சரிங்களா? அப்படி இருக்கும் பொழுது இது ஒரு ஆண் ஜாதகர், பிறப்பு கால லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மம். சரிங்களா? இன்றைய வயது அப்படிங்கிறது 65 வயசு போய்கிட்டு இருக்குங்க. இப்போ @% உங்களோட அட்ச லக்னம் அப்படிங்கிறது நம்முடைய மீனமா இருக்கு, போராட்டாதி 4 போகுது. இப்படி இருக்கும் பொழுது ஜாதகர் தன்னுடைய கண் பார்வை சம்பந்தமான ஒரு பிரச்சனை ஆட்படுறாரு, இடது கண் பார்வை சம்பந்தமானது அப்படின்னு மட்டும் ஜாதகம் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஜாதகத்தில் அப்படிதான் ப்ரெடிக்ஷன் வந்தது. ஏன் இடது கண் பாதிக்கப்பட்டது அப்படிதான் பார்க்க போறோம். சரிங்களா? அட்சய லக்னாதிபதி யார் அப்படின்னா குரு பகவான். அவர் 1க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்றவர், 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்படி இருக்கிறனால அதிகமான அழுத்தத்துக்கு ஆட்படணும் அப்படிங்கிற தன்மை உண்டு. சரிங்களா? இதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 12ஆம் அதிபதி அப்படிங்கிற இடது கண்ணுக்குரியவர் யாருன்னா சனி பகவான். அவர் எங்க இருக்காங்க? 10ஆம் இடத்துல குரு பகவானை சேர்ந்து இருக்காங்க. சரிங்களா? இந்த சனி பகவான் யார் அப்படின்னா 11, 12 அப்படிங்கிற இரு ஸ்தானத்திற்குரியவர் சனி பகவான். சரிங்களா? கடந்த மார்ச் மாசம் வரைக்கும் கோச்சார சனி பகவான் இங்க இருந்தாங்க. சரிங்களா? மார்ச் மாசம் 29ஆம் தேதிக்கு மேலதான் திருக்கணித பஞ்சாங்கத்தை படி இங்க இருந்து மாறினாங்க. சரிங்களா? இவங்க மட்டும் பிப்ரவரி மாசம் ஜாதகம் பார்த்தவங்க. சரிங்களா? இப்படி இருக்கிறப்ப விரையாதிபதியாகவும் 12வது ஸ்தானாதிபதியாகவும் இருக்கின்ற இடது கண்ணிற்கு உரியவராக இருக்கின்ற சனி பகவான் தன்னுடைய 3ஆம் பார்வையால நமக்கு எங்க பார்க்காங்க? 12ஆம் இடம் அப்படிங்கிற விரயஸ்தானத்தையும் இடது கண் பார்வை ஸ்தானத்தையும் பார்க்கிறார். இது ஒரு முதல் பாயிண்ட். அவர் யாரு? விரையாதிபதி. அப்படின்னா விரையாதிபதி இடது கண் ஸ்தானத்தை பார்க்கறதுனால விரயங்கள் போகணும் அப்படிங்கிறதும், கண் பார்வை சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஜாதகர் ஆட்படணும் அப்படிங்கிற தன்மையும் முதல் பாயிண்டாக சுட்டி காமிக்கப்படுது. சரிங்களா? இப்படி இருக்கிறப்ப அந்த நேரத்துல பிப்ரவரி மாசம் அப்படின்னு ஜாதகம் பார்க்கும்போது கோச்சார சூரியனும் இங்கதான் போய்கிட்டு இருந்தாங்க. அவங்க ஜாதகம் பார்க்கும்போது ஏன் இந்த சூரியன் எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த அட்சலக்கணத்திற்கு 6ஆம் அதிபதி யார் அப்படின்னா சூரியன். அப்பனா 6ஆம் அதிபதியாக இருக்கின்ற சூரிய பகவான் பிப்ரவரி மாசத்துல இங்க போய்கிட்டு இருந்தாங்க. அதை நம்ம ஜாதகம் பார்க்க வரும் பொழுது அப்படிங்கனால இந்த நேரத்துல உங்களுக்கு 6 அப்படிங்கிற ரணருண ரோக சத்துரு ஸ்தானாதிபதி 12ஆம் இடத்துனால இடது கண் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஆட்படணும் அப்படிங்கிற தன்மை இருந்தது. போதாக்குறைக்கு இந்த அட்சலக்கணத்திற்கு 6ஆம் இடத்துல ராகு பகவான் வீட்டிலிருந்து தன்னுடைய பார்வையால 12ஆம் இடத்தை பார்க்கறனால 6ங்கிற நோய் 12ங்கிற இடது கண்ணுக்கு வரணுங்கிற தன்மை இருந்தது. 12ஆம் இடத்துல கேது பகன்றதுனால கேது அப்படின்னா சுருங்கும் தன்மை கொண்டவர். அப்புறம் 2 கண் பார்வையில பார்த்தீங்கன்னா ஒரு கண் மட்டும், அதாவது இடது கண் வச்சுக்கோங்க, இது மட்டும் லேசாடு சுருக்கி 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 ஒரு பொருளை போய் பார்க்குறப்ப லேசாடு சுருக்கி சுருக்கி கவனமா பார்க்குற மாதிரி இருக்கும். கண்ணை சுருக்கி கொண்டு பார்த்தல் அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு ஆட்பட்டிருக்காங்க. அதுக்காக மருந்து மாத்திரை வைத்தியம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படின்றது நம்ம என்ன உணர்றோம்? 6ஆம் இடத்துல இருக்கின்ற கிரகம் 12ஐ பார்வை கொள்ளும் பொழுது 12 அப்படிங்கிற இடது கண் சார்ந்த பிரச்சனைகள் எழுகின்றன அப்படின்னு நம்ம உணர்ந்துக்கிறோம். இந்த 12ஆம் ஸ்தானாதிபதியாக இருக்கின்ற சனி பகவானே தன்னுடைய 3ஆம் பரவலை பார்க்கறனால அது சார்ந்த பிரச்சனைகள் எழுகின்றன அப்படின்னு ஊர்ஜிதப்படுத்தப்படுகிறது. சரிங்களா? அப்புறம் இந்த பிரச்சனை இவருக்கு எப்பப்பெல்லாம் அதீதமாகும் அப்படின்னா இந்த 6ஆம் அதிபதியாக இருக்கின்ற சூரிய பகவான். சரிங்களா? கோச்சார ரீதியாக போகும் பொழுது @% சித்திரை மாசம் இங்க போய்கிட்டு இருக்காங்க. இதே சூரியன் நம்மளுடைய ஆடி மாதம் முடிஞ்சு ஆவணி வரும் பொழுது இந்த 6ஆம் இடத்துல இருந்து 12 தான் பார்ப்பாரு. அதி தீவிரமான பிரச்சனைகளை உணர முடியும் அப்படின்னு தான் உணர்வோம். இதே நேரத்தில் இந்த அட்சலக்கணத்திற்கு நம்ம 3, 8க்கு ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிர பகவான் இன்னைக்கு @% இங்க போய்கிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? வக்ரகதி நிவர்த்தியாகி முன்னோடி போய்கிட்டு இருக்கிறாங்க. இதே சுக்கிரன் இந்த 6ஆம் இடத்திற்கு வரும் பொழுதும் 8ஆம் இடத்திற்கு வரும் பொழுதும் பிரச்சனைகள் உண்டு அப்படின்னு புரியணும். முக்கியமா இந்த 6ல பயணம் செல்லும் பொழுதெல்லாம் என்னுடைய பார்வை வீச்சு 12ஐ தொடர்பு கொள்றதுனால பிரச்சனைகள் ஜாதகர் அப்படிங்கிறவங்க சந்திக்கணும் அப்படின்னு பிராப்தம் வந்துடும். அது மாற்று கருத்து கிடையாது. சரிங்களா? அதுக்கப்புறம் வேற ஏதாவது கோச்சார கிரகங்கள் டச் ஆகுமா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, உதாரணமாக இப்ப @% செவ்வாய் அப்படிங்கிறவங்க இங்க இருக்கிறாங்க. சரிங்களா? செவ்வாய் யார் அப்படின்னா இந்த அட்சலக்கணத்துக்கு 2, 9க்கு ஆதிபத்தியம் பெற்றவர். அவர் இங்க இருக்கிறாங்க. அப்புறம் இங்க இருந்து இங்க மாறுவாங்க. அப்படி மாறும் பொழுதும் 6ஆம் இடத்திற்குள்ள செவ்வாய் வரும் பொழுதும் செவ்வாய் 2, 9ங்கிற நல்ல ஆதிபத்தியம் பெற்றவர்.
இருந்தாலும் அவர் 6ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது தன்னுடைய பாதாள பண்டை பார்ப்பாங்க. அப்படி இருக்கிறனால பிரச்சனைகள் உண்டு. அதாவது இந்த இடத்துக்கு செவ்வாய் வரும் பொழுது இது வந்து ஜூன் மாதம் 7ஆம் தேதிக்கு மேலே உள்ளே வருவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வரும் பொழுதும் எங்கள் 7ஆம் இடத்துக்கு வரும் பொழுதும் பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டாங்க. ஏன்னா 8ஆம் பார்வையை 2 தொட்டுருவாங்க. கரெக்ட். அப்புறம் இந்த இடத்துக்கு வர்றப்ப என்ன ஆகிடும் அப்படின்னா, செவ்வாய் வந்து தன்னுடைய பார்வை வச்சால 7ஆம் பறவை லக்னத்தையும் 8ஆம் பறவை 2ஐயும் பார்ப்பாங்க. சரிங்களா? அப்படின்னா இடது கண்ணில் இருக்கிற பிரச்சனை இல்லாமல் வலது கண்ணில் வந்து சிவக்கிற தன்மை 2 அப்படின்னா வலது கண்ணு, அப்புறம் வலது கண் வந்து சிவக்கிற தன்மைக்கு வந்து ஆட்படும் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கலாம். அப்படின்னா கோச்சாரத்தில் வந்து அட் ப்ரெசண்டில் செவ்வாய் இங்கே இருக்கிறாங்க. அப்படின்னா இங்கேருந்து இவங்க இன்னொன்று விஷயம் செய்யலாம். அட் ப்ரெசண்டில் 8ஆம் பார்வை இருக்குது செவ்வாய்க்கு. அப்படின்னா செவ்வாய் வந்து கண் பார்வைக்கு 5ல் இருந்தாலும் 2-9க்கு ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் 5ஆம் வீட்டில் இருந்தாலும் நல்ல ஸ்தானத்தில் இருந்தாலும் அவர் தன் பார்வை வீச்சின் மூலமாக 8ஆம் பார்வையில் அந்த 12 தொடர்பு கொள்றாரு. 12 அப்படிங்கிறது விரயங்கள் அப்படிங்கிறதுனால இந்த கண் சார்ந்த ஒரு விரய செலவுகள் போகணும் அப்படின்னு செவ்வாய் வந்து ஊர்ஜிதப்படுத்துவார். ஆனால் அது எதற்காக அப்படின்னா குணப்படுத்துவதற்காக. ஏன் 2-9ங்கிற நல்ல ஆதிபத்தியம் பெற்றவர் 5லிருந்து 12 பார்க்குறாரு அட் ப்ரெசன்ட்ல. அப்படின்னா அந்த இடது கண் பார்வை சார்ந்த பார்வை குறைபாடுகளை சரி செய்கின்ற தன்மையை யார் கொடுப்பா? செவ்வாய் வந்து இப்ப கொடுத்துட்டு இருப்பாரு. ஆனா இதே செவ்வாய் இந்த இடத்துக்குள்ள வந்துட்டாரு அப்படின்னா என்ன ஆகும்? 6ஆம் இடங்கிற வேலையை செஞ்சாகணும். அதாவது 2-9க்கு ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் 6ஆம் வீட்டுல இருந்து பார்க்கும் பொழுது இப்ப 5ஆம் வீட்டுல இருந்து செய்கின்ற வேலை வேற, 6ஆம் வீட்டுல இருந்து செய்கின்ற வேலை வேற, ரெண்டுமே டோட்டலா மாறிடும். 2-9க்கு நல்ல ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் அட் ப்ரெசன்ட்ல 5ஆம் இடத்துல இருக்கிறாங்க. 8ஆம் பார்வையில 12 பார்க்குறாங்கன்னா அப்புறம் நோயை குணப்படுத்தும் தன்மையில இப்ப போகும் செவ்வாயோட தன்மை. ஆனா இதே செவ்வாய் இங்கிருந்து நகண்டனையும் 2-9க்கு ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் 6ல இருந்து 6ஆம் வீட்டு வேலையை செய்யணுங்கிறதுனால நோய் வந்து கூடும். எப்படி 7ஆம் பார்வையால 12 பார்க்கறனால நோய்த்தன்மை வந்து கூடும். இடது கண் சார்ந்த பிரச்சனை வந்து கண்ணு செவந்துக்கிட்டு ரொம்ப ப்ரெஷர், ஹை ப்ரெஷர்பாங்க பார்த்தீங்களா, அந்த தன்மைக்கு ஆட்படும் அப்படிங்கிறத புரியணும். அப்படின்னா 6ஆம் இடத்துல எந்த கிரகங்கள் வந்தாலும், நவ கிரகங்கள்ல 9 கிரகங்கள எந்த கிரகம் வந்தாலும் பிரச்சனை உண்டு. இப்ப அட் ப்ரெசன்ட்ல பாத்தீங்கன்னா கேது பகவான் அப்படிங்கிறவங்க கோச்சாரத்துல திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இப்ப 30-5-2025 அப்புறம் இங்க மாறுறாங்க. அதாவது கன்னில இருந்து சிம்மத்துக்கு மாறுறாங்க. அப்படின்னா 6ஆம் இடத்துல இருக்க கேது நேரம் எங்க பார்ப்பாங்க? நம்ம 12ஆம் இடத்துல தான் பார்ப்பாங்க. அப்படி இருக்கிறதுனால இந்த ஜாதகருக்கு கோச்சார கிரகங்கள் வந்து சரியில்லாம போறதுனால ராகு கேதுவோட இந்த 1.5 ஆண்டு காலத்துல இந்த பிரச்சனைகள் நம்மளுக்கு உண்டு அப்படிங்கிறதும், கோச்சார சூரியன், கோச்சார செவ்வாய், அதாவது 6ஆம் அதிபதியா இருக்கின்ற சூரியன், 8ஆம் அதிபதியா இருக்கிற சுக்கிரன் இந்த 12ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளும் காலங்கள் அனைத்திலுமே இந்த கண் சார்ந்த பிரச்சனைகள் உண்டு 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 அப்படின்னு புரியும். அப்பனா இது 65 வயது நபரா இருக்கிறாங்க, அதனால கண்ணில் பிரச்சனைங்கிறோம். இதே ஒரு 35 வயது வாலிபனா இருக்கிறான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவனுக்கு வந்து அதீதமான அலைச்சல், உறக்கமின்மை, வருகின்ற பணத்தை எதிர்காலத்துக்கான முதலீடாக திட்டமிடுதல், சேமித்து வைத்தல், டெபாசிட் அப்படின்னு மாறிடும். இல்லை கையில வர பணத்தை போல விரயம் பண்றது அப்படிங்கிற மாதிரி வந்துடும். சரிங்களா? அப்ப இடத்துக்கு தக்க வயதோட்டத்துக்கு தக்க அந்த தன்மை வந்து மாறுபடும் அப்படின்னே புரிஞ்சுக்கணும். அப்பனா 65 வயது நபருக்கு உடல் உபாதைகளாகவும், 35 வயது நபர்களுக்கு உறக்கமின்மை அப்படிங்கிற மாதிரியும், எதிர்காலத்திற்கான திட்டமிடுதல் விரயங்கள் அப்படிங்கிற மாதிரியாகவும் இந்த தன்மையில வந்து மாறுபடும் அப்படிங்கிறதையும், 6ஆம் இடத்துல எந்த கிரகங்கள் போனாலும் சரி அந்த கிரகங்கள் வந்து 12ஆம் வீட்டை தொடர்பு கொள்றாங்க அப்படின்னா அது வந்து அந்த இடது கண் சார்ந்த பிரச்சனை இருக்கும். அப்படின்னால கண் சார்ந்த ஆஸ்பத்திரி வைத்தியங்களை வந்து ஜாதகர் தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிறத வந்து ஜாதகம் சுட்டி காமிக்குது. இந்த அச்சலக்கணம் முடிகிற வரைக்குமே 12ஆம் அதிபதியாக இருக்கின்ற சனி பகவான் தன்னுடைய 3ஆம் பார்வையில 12ஆம் வீட்டையை பார்ப்பதனால கண் சார்ந்த பிரச்சனைகள் அவருடைய சுய ஜாதக ரீதியாகவும் கோச்சார ரீதியாகவும் இந்த தன்மைக்கு ஆட்படும் அப்படின்னு உணர்ந்துரும். சரிங்களா? அப்பனா இப்படிப்பட்ட எளிய ஜோட முறை. சரிங்களா? அட் ப்ரெசன்ட்ல ஜாதகர் என்ன பிரச்சனை ஆட்படுறாரு, என்னென்ன கிரகங்கள் என்னென்ன தன்மை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு நம்மளே திட்டமிடக்கூடிய அற்புதமான ஜோட முறை. இப்படிப்பட்ட எளிய அற்புதமான ஜோட முறையை உருவாக்கிய நமது ஆசிரியர் விருது போடுறதுக்கு நம்ம சொல்றோம். நம்ம சேனல் அப்படி கொஞ்சம் சிம்பிள் வீடியோஸ் வரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவர் வளர்ந்து செல்ற அனைத்து குருமார்களுக்கும் நம்ம நன்றி சொல்றோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.